கிரிக்கெட் பற்றின எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான முதல் டெஸ்ட் போட்டியானது நாளை 1:30 மணி அளவில் தென்னாப்பிரிக்காவில் உள்ள செஞ்சுரியன் மைதானத்தில் நடைபெற உள்ளது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டி வருவதால் இந்திய அணி டெஸ்ட் போட்டிகளில் வெற்றியை தக்கவைத்துக் கொள்ள வேண்டும். எனவே 2 டெஸ்ட் போட்டி கொண்ட இந்த தொடரில் முதல் போட்டியானது நாளை நடைபெற உள்ளது. இதில் யார் யாருக்கு இடம் கிடைக்கும் என்று ஒரு உத்தேசமாக பார்த்தால், காயம் காரணமாக ருத்ராஜ் விலகல் மற்றும் தனது சொந்த காரணங்களுக்காக நாடு திரும்பிய இஷான் கிஷன் என இருவரும் இல்லை. எனவே தொடக்க வீரர்களாக எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா களமிறங்க வாய்ப்புள்ளது. 3வது இடத்தில் சுப்மன் கில்லும், 4வது இடத்தில் விராட் கோலியும், 5வது இடத்தில் ஸ்ரேயஸ் ஐயரும் களமிறங்க வாய்ப்புள்ளது. விக்கெட் கீப்பராக கேஎல் ராகுலும் கேஎஸ் பரத் என இருவர் இருப்பதால் கேஎல் ராகுல் அதிகபட்சமாக களமிறங்க வாய்ப்புள்ளது. அத்துடன் இந்த மைதானமானது வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமாக உள்ளதால் அஸ்வின், ஜடேஜா என இருவரில் ஒருவர் மட்டுமே களமிறங்க வாய்ப்புள்ளது. அப்படி இல்லையெனில் ஷர்துல் தாக்கூர் அணியில் இடம்பெற்றால் அஸ்வினுக்கு அணியில் இடம் கிடைக்க வாய்ப்பு குறைவு. எனவே நாளை நடைபெற இருக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான இந்திய அணியின் டெஸ்ட் ஸ்குவாடை ஒரு உத்தேசமாக பார்த்தால், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல், ரவீந்திர ஜடேஜா, ஷர்துல் தாக்கூர், பும்ரா, முகமது சிராஜ், முகேஷ் குமார் ஆகியோர் விளையாட வாய்ப்புள்ளது. ஒருவேளை 3 வேகப்பந்து வீச்சாளர்களுடன் களமிறங்க இந்திய அணி நினைத்தால் அஸ்வினுக்கு நிச்சயம் அணியில் இடம் கிடைக்கும்.